வெள்ளியங்காடியில் புதிதாக ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தமிழ்நாடு வடிகால் வாரியத்தின் மூலமாக நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு அந்த துணை மின் நிலையத்தை அமைப்பார் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 2 துணை மின் நிலையம் அமைப்பதற்காக துறை அது சார்பாக கருத்துரு வரப்பெற்றுள்ளன. இந்த 2 துணை மின் நிலையம் இந்த ஆண்டு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. கந்தர்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் உன்னண்டார்கோயில் ஒன்றியத்தில் விசலூர் பகுதியில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு அறிவிப்பு செய்யப்பட்டு ஓராண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. கண்ணங்குடி, செங்கலூர், கீழையூர், விசலூர், வாழமங்கலம், நாஞ்சூர், பள்ளத்துப்பட்டி ஊராட்சிகளில் மின்மாற்றி பொருத்தப்பட்டு ஓரிரு மாதங்களிலே பழுதடைந்து விடுகிறது. இடம் தீர்மானிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட ஓராண்டுகளாக நிலுவையில் உள்ள மின்மாற்றி அமைப்பதற்கான ஏற்பாடு என்பது காலதாமதமாகிறது. உடனடியாக மின்மாற்றி அமைத்து விவசாயத்தை பாதுகாக்க அமைச்சர் முன்வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கந்தர்கோட்டை தொகுதியில் 425 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏதேனும் பகுதியில் பழுதடைந்தால் விரைவில் அதை மாற்றுவதற்கு துறை நடவடிக்கை எடுக்கும். அதேபோல் கந்தர்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள் 2 துணை மின் நிலையங்கள் விசலூர் மற்றும் மணமடை ஆகிய 2 பகுதிகளில் 2 துணை மின் நிலையங்களுக்கான பணிகள் விரைவில் அமைப்பதற்கான பணிகள் தொடங்க இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.